முந்தா நேற்றுக்கும் நாளை பற்றி பார்த்தோம். ஒரு நாள்னா அது சம்மந்தமான விஷயங்கள்லாம். இப்போ இன்னைக்கு வந்து நாளுக்கு அடுத்தது திதி பார்ப்போம். திதின்றது என்னன்னா, சந்திரன் பூமி சுற்றுற வட்டப்பாதை இருக்கு இல்லையா, பூமி வந்து சூரியனை சுற்றுறது, சந்திரன் வந்து பூமியை சுற்றுறது. பூமியை சுற்றுற வட்டப்பாதை இருக்கு இல்லையா, சந்திரன் பூமியை சுற்றி வர வட்டப்பாதையை 30 சம கோணங்களா பிரிச்சுக்கணும். 30 ஈக்குவலா 30 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். அந்த பாதையை 30 டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா பூமியை வந்து பூமியை புள்ளியா வச்சுட்டு சந்திரன் வர சுற்றி வர அந்த இது இருக்கு இல்லையா, அதை 30 பாகமா பிரிக்கணும். அந்த வட்டப்பாதையை போடணும். பூமியை புள்ளி மாதிரி நடுவில் வச்சுக்கணும். ரவுண்டா ஒரு சந்திரன் வர வட்டப்பாதையை போடணும். இந்த புள்ளியிலேருந்து அந்த ஒவ்வொரு இடத்தையும் 30 டிகிரி கனெக்ட் பண்ணீங்கன்னா 12 பிரிவாக பிரியும். அது 12 டிகிரி பிரிச்சீங்கன்னா 30 பிரிவா பிரியும். இந்த 30ல ஒரு வளர்பிறை ஒரு தேய்பிறை சேர்ந்தது. இந்த 30 ஒரு வளர்பிறை ஒரு தேய்பிறை முடிஞ்சதுன்னா மறுபடியும் வளர்பிறை ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அந்த 360 டிகிரியை முடிச்சிருக்கும். ஸோ 12 ஒரு வளர்பிறைக்கு 15, தேய்பிறைக்கு 15, 30 பாகமாக பிரிச்சிருக்கலாம். இதுக்கு 15 வரும். இந்த 15 தான் திதின்றது. ஞாபகம் வச்சுக்கோ. வளர்பிறையில் வர 15 திதி, தேய்பிறையில் வர 15 திதி. வளர்பிறை திதி இந்த பக்கம் ஆரம்பிச்சு பூமிக்கு இந்த பக்கம் சந்திரன் ஆரம்பிச்சு அப்படியே சுற்றி பூமியோட எதிர்பக்கம் அப்படி வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் 180 டிகிரி வளர்பிறை. மறுபடியும் அங்கேருந்து அப்படியே ஆரம்பிச்சு மறுபடியும் இப்படி சுற்றி மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்த்தீங்களா, அது தேய்பிறை. அதுதான் நீங்கள் சந்திரன் வந்து சுத்தமாக நம்மளுக்கு வந்து சந்திரனை மறைக்கிறதுன்னு. நீங்கள் சந்திரன் வந்து பூமிக்கு வரும்போது நம்ம மரவில் போயிடுறோம். நீங்கள் சந்திரன் சுற்றி வரும்போது நம்மளுக்கு சுத்தமாக மரவில் போயிடுச்சுன்னா அது அமாவாசை. நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு பாதி வெளிச்சமாக இருக்கணும் இல்லையா. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பாதி வெளிச்சமாக இருக்கணும், ஒரு பாதி வெளிச்சம் இல்லாமல் இருக்கணும். அந்த ஒரு பாதி வெளிச்சமாக இருக்கிற பாதி தான் நம்மளுக்கு பௌர்ணமி. வெளிச்சம் இல்லாத பாதி தான் அமாவாசை. வெளிச்சம் இல்லாத பாதியிலேருந்து வெளிச்சமாயிட்டே வர பாதி அப்படி வச்சுக்கணும். வெளிச்சம் இல்லாத பாதியிலேருந்து வெளிச்சம் ஆரம்பித்து அப்படியே துளியாக வளர்ந்து முழு சந்திரனும் தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் வளர்பிறை. அதே மாதிரி முழு சந்திரன் தெரிய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும். அமாவாசையில் போய் முடியும். அதுதான் தேய்பிறை. இது 2 பிறையாக வச்சுக்கோங்க. ஒன்றுக்கும் டிகிரி 12 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வட்டம் அந்த சர்க்கிளில் 12 டிகிரி ஒவ்வொரு திதிக்கும் உண்டு. அதுதான் அமாவாசை. அதை பார்த்துக்கணும். வளர்பிறைன்னா அமாவாசை. 2வது நாள் பிரதமை. அமாவாசைன்றது பொதுவான திதி. பிரதமைனா முதல். பிரதம மந்திரின்றமே அதான் பிரதம மந்திரின்னா முதலானவர், முதல் அமைச்சர், பிரதான அமைச்சர். அதுதான் பிரதமை. பிரதமைனா மெயின், ஒன்றுன்ற அர்த்தம். துதியை தோன்ற பாருங்க, ஹிந்தியில தோ அதான் துதியை. துதியைன்னா 2. திருதியைனா 3. தீன் சொல்றோம் இல்லையா, திருதியைனா நம்ம 3. இதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு. திருதியை. சதுர்னா 4. சார் சொல்ல இல்லையா ஹிந்தியில, அதை இந்த எழுத்துக்கள்லாம் பெரும்பாலும் ஹிந்தி சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுதான் ஹிந்திக்கு. சதுர்த்தசி தான் சார்ன்றா இல்லையா 4. அதான் சதுர்ன்றது வந்து சான்ஸ்கிரிட்ல 4. சதுர்த்தசி 4வது நாள். அமாவாசையிலிருந்து முதல் நாள் பிரதமை, 2வது நாள் துவாதசி, துவாதசி 2ஆம் நாள், திரையோதசி தீன் 3வது நாள், சதுர்த்தசி சார், சதுர் வருது இல்லையா, சதுர்னா 4, 4வது நாள். அந்த மாதிரி அந்த இது வந்து சதுர்த்தசிக்கு அப்புறம் பஞ்சமி, பாஞ்ச் 5 வருது இல்லையா, பாஞ்ச் தான் பஞ்சமி 5. அடுத்தது வந்து சாத் வந்து 6 இல்லையா, சஷ்டி. அதான் சஷ்டி. சஷ்டம்னா 6 சான்ஸ்கிரிட்ல. சஷ்டுனா 6, சஷ்டின்னா 6. அதான் பஞ்சமிக்கு அப்புறம் சஷ்டி திதி. அதுக்கு அடுத்தது சாத்து சொல்றோம் இல்லையா, சாத்து தான் 7 இல்லையா. சப்தமின்றது சப்தான்னா 7. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்கு தான் பிரதமை, தோ துதியை, தீன் திதியை, சார் சதுர்த்தசி, பஞ்சமி பாஞ்ச், சஷ்டி. அடுத்தது 7க்கு என்ன, சப்தமிக்கு சாத்தா 7. 7. அடுத்தது
அஷ்டமிக்கு ஆட், அதான் ஆட்டுன்றமே, அதான் அஷ்டம். அஷ்டம்னா 8. அஷ்டகோணல், அஷ்டகோணம்னா 8 கோணம். அஷ்டகோணம்னா ரொம்ப 8 கோணலா இருக்கிற ஒரு இது. தந்தாவக்கரன்னு ஒரு முனிவரே இருந்தார். அவருக்கு வந்து உடம்பு பூரா அஷ்டாவக்கரன் பேர். சாரி, தந்தாவக்கரன்ல அஷ்டாவக்கரன் பேர். உடம்புல 8 கோணல் இருக்குமா. அஷ்டாவக்கர வக்கரன்னு ஒரு முனிவர். உடம்பு பூரா 8 கோணலா ஒரு மனுஷனை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனா பயங்கர ஞானியம், பயங்கர ஞானி, பயங்கர திறமையானவர், பயங்கர யோகங்களை பண்ணவர், நிறைய பவர்ஃபுல் மேன். அதான் அஷ்டமி. அடுத்தது நவமி. நவகிரகம் பாருங்க, அதான் 9. நவமி, நவம்னா 9. தசமி, தஸ். அடுத்தது தஸ்னா 10. தஸ்னா தஸ், அதான் தஸ்னா 10 தான். அடுத்தது ஏகாதசி. ஏக் தஸ். ஏக் தஸ் தான் ஏகாதசி, ஞாபகம் வச்சுக்கோ. ஏக் தஸ் 10 1. ஏக்னா 1, தஸ்னா 10. ஏக் தஸ்னா ஏகாதசி, அதுதான் 11, 11வது நாள். துவாதஸ், துவாதஸ் அதான் 12வது நாள். 12வது துவாதஸ். தோதஸ், தோதஸ் அதுதான் 12. தோனா 2, தஸ்னா 10. துவாதஸ்னது 12, துவாதசி. திரியோதஸ், அதான் தீன்தஸ். தீன்தஸ்னா திரியோதசி, 13. கிட்டத்தட்ட அந்த அந்த ரிலேட்டடா தான் இருக்கும். ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் ஓரளவு ரிலேட்டடா இருக்கும். இதுல வந்து என்ன, இப்ப இவங்க திரையோதசி அதெல்லாம் சேர்த்து கொடுத்துறதுலாம் வந்து கிரந்தமும் சான்ஸ்கிரிட்டும் சேர்ந்தது இது. அதனால கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரா தெரியும். திரையோதசி. அடுத்தது சதுர்த்தசி. சதுர் 4, தஸ் 10, 14. சதுர்த்தசி 14 முடிஞ்சு போச்சா. அடுத்தது 15 வந்து பௌர்ணமி. அடுத்து பௌர்ணமி வந்துடும் இல்லையா உங்களுக்கு. 14 முடிஞ்ச உடனே 15வது பௌர்ணமி. அடுத்தது 16வது மறுபடியும் ஏகாதசி. அது மாதிரி ஆரம்பிக்கும். 16வது பார்த்தீங்கன்னா பிரதம. பௌர்ணமி முடிஞ்ச உடனே மறுபடியும் பிரதம. 16 பிரதம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 வரும்போது மறுபடியும் இதே மாதிரி வந்து அமாவாசை வந்து முடியும். ஸோ இந்த 30 டிகிரி எப்படி வருதுன்றது இப்படிதான் 3 இதுவா பிரியாது. ஒன்னொன்னுக்கும் 30 பாகமா பிரிச்சு, அந்த சுற்றுவட்ட பாதை 30 பாகமா பிரிச்சு 12 டிகிரி. 12 டிகிரிக்குள்ள இந்த இந்த இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சொல்றதுதான் இந்த 14 திதின்ற 14. நம்ம சொல்ற 15 திதி, 14 திதி இந்த காமனா 14 திதிகளும் 15ன்னு வர்றது வந்து 15 வந்து அமாவாசையும் 30 வந்து பௌர்ணமியும் அப்படி வந்துடும். 15வது மட்டும் ஒன்னே இருக்காது, மாறும். ஒரு தடவை அமாவாசை வரும், ஒரு தடவை 30 வரும், இது பௌர்ணமி வரும். 15வது திதி மட்டும். ஆக 15 திதி. 15 15 30 திதி. ஒரு இதுல வந்து 30. தேய்பிரையில 15, வளர்பிரையில 15, 30 திதி. 12 டிகிரியா அதை பிரிச்சிருக்கலாம். இந்த 12 டிகிரியில வந்து வரும்போது இந்த திதிகளோட இந்த சந்திரன் வந்து இந்த 12 டிகிரியில டிராவல் பண்றது இல்லையா. சந்திரன் வந்து பூமியை புள்ளியா வச்சு நம்ம அந்த வட்டப்பாதை பிரிச்சப்ப 12 டிகிரி வருது இல்லையா. இந்த 12 டிகிரியில இந்த திதிகளோட ஆட்சி இருக்கும். அதுதான் இதுல அடையாளம். இந்த திதிகளோட ஆட்சி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த திதியில நீங்க என்ன செய்யலாமோ அதை செய்யலாம். பிரதம எல்லாம் நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அதை வந்து பிரதமையில நல்ல காரியம்லாம் செய்யக்கூடாதுன்னு. அமாவாசைக்கு மறுநாள் வாங்க பாட்டி மேன் வாங்க பாருங்க. பாட்டி மேன் வாங்க. நான் சவுத் சைட்லாம் பிரதமன்றது கரெக்டான வார்த்தை. பிரதமையில் நல்ல காரியங்கள்லாம் செய்வாங்க. துதியில செய்யலாம், திருதியை செய்யலாம், சதுர்த்தசியில செய்யலாம், பஞ்சமியில செய்வாங்க. பஞ்சமியில நல்ல காரியங்கள்லாம் நிறைய செய்வாங்க. சப்தமி, சஷ்டி, சப்தமி, அதுல அஷ்டமி நவமியில செய்ய மாட்டாங்க. அஷ்டமி நவமியில செய்ய மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா இந்த அஷ்டமி நவமியில செய்ய மாட்டாங்கன்றதுக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியல. 8 9 வந்து அவ்வளவு. நவமி வந்து ராமரோட நட்சத்திரம். ராமர் பிறந்த நட்சத்திரம் நவமி, ஸ்ரீராம நவமி. அதான் சொல்றேன் பாருங்க, ஸ்ரீராம நவமி. ராமநவமின்றது நவமி. நவமி வந்து ராமருக்கு விசேஷமானது. ராமர் பிறந்த நட்சத்திரம். ராமர் பிறந்த திதி. அந்த திதி வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஸ்ரீராம நவமின்றது ராமர் பிறந்த திதியில கொண்டாடுறோம். வேற திதியில வந்து அதை பாருங்க, திதியில வந்து பிறந்த நாளை வச்சு கொண்டாடுறது வந்து 2 பேருக்கு தான். வேற யாருக்கும் திதியில பிறந்த நாள் கொண்டாடுறதே கிடையாது. அஷ்டமி, கோகுலாஷ்டமி. ராமருக்கு ஸ்ரீராம நவமியை தவிர வேற கிடையவே கிடையாது. ராமரோட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரத்துல வந்து அவரை வந்து பிறந்த நாள் அவர் கொண்டாடுறதே கிடையாது. நவமி தான், திதியில தான். சாதாரண சுபகாரியங்களுக்கு வந்து நட்சத்திரத்தையும், அசுப காரியங்களுக்கு திதியையும் கணக்கெடுப்பாங்க. ஒரு டெத்துன்னா எப்ப என்னன்னா டெத்துக்கு வந்து இந்த நட்சத்திரத்தை செத்து போறான்னு சொல்ல மாட்டாங்க. தேய்பிறை,
என்ன திதி, வளர்பிறை என்ன திதி. அதுதான் நீங்க அமாவாசைக்கு அப்புறம் அப்படி சொல்றீங்க இல்லையா, அமாவாசைக்கு அப்புறம் பஞ்சமி, அது மாதிரி பௌர்ணமிக்கு அப்புறம் பஞ்சமி சொல்றாங்க இல்லையா, அதான் வளர்பிறை தேய்பிறைன்றது. அதான் அந்த திரை, அந்த பிறையில வளர்பிறையில வளர்ந்துட்டே சூரிய சந்திரன் வளர்ந்துட்டே போறது வந்து வளர்பிறை, சந்திரன் தேஞ்சிட்டே வர்றது வந்து தேய்பிறை. அந்த வளர்பிறைய தேய்பிறைய சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த பிறை தான் கணக்கு, இந்த பிறையில இந்த திதி தான் கணக்கு, தேதி கணக்கு கிடையாது. நீங்க சாதாரணமா நம்ம வந்து நிறைய பேர் வந்து அந்த டேட்டை ஞாபகம் வச்சுட்டு ஜனவரி 14 14 போய் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜனவரி 14 அவங்க இறந்து வந்த வருஷத்துல என்ன திதி வருதுன்றதை பார்க்கணும், எதுல வருதுன்னு பார்க்கணும், வளர்பிறையா தேய்பிறையா. கூட ஒண்ணு இல்லை, அந்த வருஷத்துல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் வளர்பிறையில இருந்திருக்காங்களா தேய்பிறையில இருந்திருக்காங்களான்னு. நம்ம சம்பிரதாயம் இதுதான். நீங்க சொல்ற தேதி சம்பிரதாயம் வந்து இங்கிலீஷ் தேதி, அது இங்கிலீஷ் தேதி நமக்கு சம்மந்தமே கிடையாது. இங்கிலீஷ் தேதிக்கும் இந்த நம்ம பாக்குற இங்கிலீஷ் தேதியை நம்ம உபயோகப்படுத்துறோம், எல்லாம் அதெல்லாம் பண்றோம் கரெக்ட். அதெல்லாம் இங்கிலீஷ் தேதியில தான் நடைமுறை போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க பித்ரு காரியம் செய்யறது என்ன, உங்க இந்து சாஸ்திரப்படி தானே செய்றீங்க. இந்து சாஸ்திரப்படி செய்யும் போது நீங்க அதை ஃபாலோ பண்ணாதானே கரெக்டா இருக்கும். நீங்க சொல்ற அந்த தேதியில உங்க பித்ருக்கள் இங்க வரமாட்டாங்க. நீங்க சொல்ல 18ஆம் தேதினா 18ஆம் தேதி உங்க எங்க அப்பா 18ஆம் தேதி செத்து போனாரு, அதனால 18ஆம் தேதி நம்ம ஜனவரி 18 நான் திதி கொடுப்பேன்னு கொடுத்தீங்கன்னா, அந்த திதி அந்த அன்னைக்கு உங்க அப்பா இறந்த திதியா இருந்தாதான் உங்க அப்பா பூமிக்கு வந்திருப்பாரு, அதை ஏத்துப்பாரு. இல்லைன்னா நீங்க சாதாரணமா யாரோ ஒருத்தருக்கு தானம் கொடுத்த மாதிரி, பொதுவா ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வந்த மாதிரி, இல்ல பொதுவா ஏதோ ஒரு காரியத்தை பண்ண மாதிரி, ஒரு 10 பேர் இது பண்ண மாதிரி, ஒரு சின்ன யாகம் பண்ண மாதிரி, அவ்வளவுதான். வீட்டுல நீங்க ஹோம் எல்லாம் வளர்த்து பண்ணினீங்கன்னா கூட அந்த அந்த அவங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, இந்து சாஸ்திரப்படி மனு சாஸ்திரப்படி இறந்தவங்க மேல போயிருக்காங்கன்னா, அவங்க திரும்பி வராங்கன்னா கரெக்டா அந்த மாசம் அந்த பிறை அந்த திதியில தான் வருவாங்க. அப்படிதான் சாஸ்திரம் சொல்றது. அதுதான் நம்ம செய்யணும். நீங்க வீட்டுல வந்து ஒரு அவங்களை நினைச்சு ரிமெம்பரன்ஸ், அவங்க ஞாபகாத்மா ஏதாவது நினைவு நாள் கொண்டாடுறது, யாராவது 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறது, 10 பேருக்கு 20 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறது, அது ரைட்டு, அது நீங்க அந்த டேட்ல வச்சுக்கலாம். அது அது ஒன்றும் தப்பு இல்லை, அது பண்ணலாம். ஏன்னா அவங்க நினைவா நீங்க செய்யறது, அது என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கே பண்றதை வந்து, அவங்களுக்காக நீங்க பண்றது வந்து, அவங்களுக்கே நீங்க பண்றது வந்து அந்த ஒரு தேதியில தான் அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது அந்த படையில போட்டாதான் அவங்க ஏத்துப்பாங்க. அவங்க இப்ப இல்லாதப்ப நீங்க வெறும் படையல் போட்டீங்கன்னா, அது இப்ப யாருக்கு படையல் போடுறீங்க, யாருக்குமே இல்லாம போயிடும். நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்க இருக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அதனால தெரிஞ்சுங்க, இனிமே அந்த தேதின்றது கணக்கெடுக்காதீங்க. எந்த வருஷமும் அந்த பஞ்சாங்கத்தை எடுங்க, அந்த பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, எந்த தேதி எந்த டேட்டு என்ன டைமுக்கு அவங்க உயிர் பிரிச்சது, சாந்தி அடைஞ்சது, இன்னைக்கு முக்தி அடைஞ்சது, எந்த எந்த நாள், எந்த வருஷம், எந்த நாள், என்ன டைம், அதை நீங்க பாத்தீங்கன்னா எந்த திதின்றது வந்துடும், வளர்பிறையா தேய்பிறையான்றதும் தெரிஞ்சிடும். அதுதான் உங்களுக்கு என்னன்னா, மார்கழி மாசம் வளர்பிறை என்ன திதி அது வச்சுக்கணும். அந்த திதியும் அந்த திதி, அது 3 மாசம் பிறை திதி, இது 3 நோட் பண்ணி வச்சுக்கணும். இது 3 நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே பஞ்சாங்கம் பார்க்கலாம். ஒரு பஞ்சாங்கம் உங்க கையில இருந்தீங்கன்னா நீங்களே எடுத்து பார்க்கலாம், தெரியும். பஞ்சாங்கத்துல பார்க்கும்போது இன்னொன்னு, அந்த இது போட்டுப்பாங்க, அஷ்டமி திதி போட்டு 54 நாழி, 40 நாழி, 30 நாழின்னு போட்டுப்பாங்க. 30 நாழின்றது கரெக்டா மதியானம் 12 மணி நேரம், 12 மணி. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாழி இல்லையா. நீங்க அப்படியே 30 12 2.5 வகுத்தீங்கன்னா 12 6 வரும். 30 2.5 வகுத்தீங்கன்னா எவ்வளவு வருது, 12 வருது இல்லையா, 12 வருது இல்லையா. மத்தியானம் 12 மணி. அது பாத்துக்காக சாரி 15 நாழி, தப்பா சொல்லிட்டேன், 15 நாழி. 15 நாழின்னா மத்தியானம் 12 மணி. என்னன்னா 2.5 வகுத்தீங்கன்னா 6 மணி நேரம் வரும். சூரிய உதயத்துல காத்தால 6 மணி, அதை கணக்கு வச்சுக்கணும். சூரிய அஸ்தமத்துல சூரிய உதயத்துல வந்து டைம் மாறிச்சுன்னா அதையும் கணக்கு எடுத்துக்கணும். அந்த நேரத்தை தள்ளிக்கணும். சூரிய அஸ்தமனம் 6:20ன்னா நான் சூரிய உதயம் 6:20ன்னா 6:20ல இருந்து கணக்கு எடுத்துட்டு நீங்க 12:20 ஆச்சுன்னா அப்பதான் 15 நாள். 15 நாளையோட அஷ்டம் 15 நாள் வரைக்கும் அஷ்டமி இருக்குன்னா நீங்க சாதாரணமா 6 மணி நேரம் அதுக்கு கணக்கு போட்டு 6ல இருந்து காத்தால 6 நாள் ஆரம்பிக்கிறது, அதுல இருந்து 6 மணி நேரம் 2.5 வகுத்தா 15, 2.5 வகுத்தா 6 மணி நேரம் வருது. 6 மணி நேரம் கொடுத்தா 12 மணின்ற கணக்கு போட்டுக்கணும், ரைட்டு, அது கரெக்ட். ஆனா சூரிய உதயம் எப்பன்றது பார்க்கணும், முன்னாடியா பின்னாடியான்னு. சூரிய உதயம் 6 மணிக்கு முன்னாடின்னா அந்த டைம் முன்னாடி தெளிக்கணும், பின்னாடினா பின்னாடி தெளிக்கணும். அது தள்ளி வச்சுட்டு அது வரைக்கும் அந்த திதி இருக்குன்னு அர்த்தம். பஞ்சாங்கத்துல 14 12 நாழி 15 நாழி 16 நாழி அப்படின்னு போட்டுதானே நீங்க 16 நாழின்னு போட்டுதானே 17 நாழின்னு போட்டுதானே நீங்க. காத்தால சூரிய உதயம் வந்து 6:05க்கு சூரிய உதயம். 15 நாள் என்னாச்சு 12:05.
அதுக்கப்புறம் 2 நாளைக்கு 24 48 48 நிமிஷம் ஆட் பண்ணுங்க. 12ஓட 12 5ஓட 48 நிமிஷம் ஆட் பண்ணுங்க. 12:53 வரைக்கும் அஷ்டமி இருக்குன்னு அர்த்தம். அப்படி கணக்கு போடணும். சூரிய உதயத்தை கணக்கு போடணும். சூரிய உதயத்துல தள்ளி இருந்தா அதை போட்டுக்கணும். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு 24, ஒரு நாளைக்கு 24 நிமிஷம். அதுல போட்டுக்கிறது நாழிகை போட்டிருப்போம். 28 நாழிகை, 30 நாழிகை, 45 நாழிகை, பகல்ல 30 நாழிகை, ராத்திரி 30 நாழிகை, ஆக ஒரு நாளைக்கு 60 நாழிகை. அதை வச்சு கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க பஞ்சாங்கத்தை கையில வச்சு நான் சொல்றதை நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா போதும். பஞ்சாங்கத்தை கையில எடுத்து வச்சு நான் சொல்றதை கவனிச்சுனே வந்தீங்கன்னா உங்களாலேயே எல்லாம் பார்க்க முடியும். நீங்க ஐயர்கிட்ட போய் பார்க்கணுங்கிறதே கிடையாது. நீங்களே பார்க்கலாம் வீட்டுல. பஞ்சாங்கம் நீங்க கையில வச்சிருக்கணும், அவ்வளவுதான். பஞ்சாங்கம் வச்சிருந்தீங்கன்னா அதுல போட்டுப்பான். சில பஞ்சாங்கத்துல நேரத்தோடயே போட்டுப்பான். டைம் நம்ம இங்கிலீஷ் டைமே போட்டிருப்பான். மத்தியானம் 12 மணி வரை அஷ்டமின்னுவான். காத்தால 7 மணி வரைக்கும் சதுர்த்தசின்னுவான். அதுதான் பாத்துக்கணும். அதெல்லாம் இல்ல. அதே மாதிரி அது வந்து ஒன்றும் ஒரு கஷ்டமும் கிடையாது. ஈஸியா திதி நீங்களே பார்க்கலாம். நீங்க வேணா எடுத்து வச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். கேலண்டர்ல அதுவே டைமோட போட்டிருப்பான். டைம் இல்லைனாலும் பாம்பு பஞ்சாங்கம் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் அந்த கன்வர்ஷன்லாம் ஞாபகம் வரும், தெரியும். பாம்பு பஞ்சாங்கத்தை எடுத்து வாங்கி வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா போட்டுப்பான், தேதி போட்டுப்பான். அதே மாதிரி யோகம் போட்டிருப்பான். அதெல்லாம் பார்க்கணும். அதை பாத்தீங்கன்னா யோகம் இப்படியே தள்ளி போனீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல அப்படியே வந்தீங்கன்னா கடைசியில யோகம் போட்டுப்பான். சிராத்த திதின்னு ஒண்ணு போட்டுப்பான். சிராத்த திதின்னு போனோம்னா நீங்க தவசம் பண்றது அந்த நாள்ல பண்ணணும். சில நேரத்துல சூன்ய திதின்னு ஒண்ணு வரும். அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு, சூன்ய திதி எப்படி வருதுன்னு. சூன்ய திதின்றது இதுல வந்து ஒரு சின்ன வேரியேஷன் வரும். அந்த நானும் நம்ம எப்படின்னா அந்த 30 நாளைக்கு கணக்கு போட்டுருவோம் இல்லையா. லீப் இயர் 366 நாள் வருது இல்லையா. அப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லையா. அந்த இதுதான் அதுதான். இப்ப நீங்க இது 30 நேரம் கரெக்டா கணக்கு போடுறீங்க. அந்த ஒரு நாள் வருது இல்லையா. அந்த ஒரு நாள் வரும்போது ஒரு 2 கட்டான கொஞ்சமா வரும். அது மாதிரி வருதுன்னா அது சூன்ய திதின்னு வாங்க. அந்த திதி இருந்தும் இல்லாத மாதிரிதான். ஆக அடுத்த திதி வந்து அடுத்த இதுக்கு தள்ளி போயிடும். அந்த மாதிரி வருது. அந்த சூன்ய திதின்னு போட்டுப்பாங்க. அதுல தவசம் எல்லாம் பண்ணக்கூடாது. சூன்ய திதியில தவசம் பண்ணக்கூடாது. சாத்த திதின்னு போட்டுப்பாங்க. அதுலதான் தவசம் பண்ணணும். ஆக திதியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு. இந்த திதியில இன்னும் கூட சொல்லலாம், நிறைய இருக்கு விஷயம். எனக்கு சரியா இப்ப டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. யாராவது கேள்வியா கேட்டீங்கன்னா சொல்லுங்க திதியில எப்படின்றது. நான் எனக்கு மனசுல தோணுன வரைக்கும் சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்காருன்றது எனக்கு தெரியல. நீங்க ஏதாவது இது ஃபீட்பேக் பண்ணாதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு புரியுறதா, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணுமா என்னன்றது. இதுல என்ன உங்களுக்கு இந்த திதியில நீங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, திதின்றது வந்து பூமியை சந்திரன் சுத்தி வர்ற வட்டப்பாதையை வச்சுதான் திதி அமையுது. பூமி தான் நடுப்புள்ளி, சந்திரன் சுற்றி வர்றது வட்டப்பாதை. இந்த வட்டப்பாதை வந்து ஒரு வட்டத்துக்கு வந்து 360 டிகிரி. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக பூமியில இருந்து அந்த கோணம் கரெக்டா போட்டீங்கன்னா 12 டிகிரியா போட்டீங்கன்னா 30 கோணமா வரும். 30 கோணமா வர்றதுல வந்து சூரியன் வந்து சந்திரன் சுத்தி வரும்போது ஒரு பாதி இருட்டா இருக்கும், ஒரு பாதி வெளிச்சமா இருக்கும் இல்லையா. அப்ப அது மாதிரி வரும்போது வெளிச்சமா இருக்கிற பகுதி தேய்பிறை, இருட்டா இருந்து வெளிச்சமாயிட்டே வர பகுதி வந்து வளர்பிறை. வெளிச்சமா இருந்து இருட்டா போயிட்டே இருக்க, குறைஞ்சிட்டே போற இருட்டாகி கடைசியில் இருட்டுக்கு போய் சேர்றது வந்து தேய்பிறை. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு 180 டிகிரி, அதுக்கு 180 டிகிரி, 360 டிகிரி. இதை வந்து நீங்க வந்து நமக்கு இந்த 30 சமபாகங்களா பிரிச்சுக்கணும். ஏன்னா திதி வந்து தேய்பிறையில 15 திதி, வளர்பிறையில 15 திதி, 30 திதி. ஆக சந்திரன் சுத்தி வர ஒரு ரவுண்டு தான் ஒரு திதியோட ஃபுல் சர்க்கிள். திதி எல்லாம் முடியுது. அதனால வளர்பிறை திதி, தேய்பிறை திதி 15 15 30 பிரிச்சுனா 12. ஒவ்வொரு திதியும் 12 டிகிரி. அந்த சந்திரன் 12 டிகிரி நகர்றது பார்த்தீங்களா, அந்த பூமியில இருந்து 12 டிகிரியில நகர்ற வரைக்கும் அதனோட ஆட்சியா இருக்கும். இப்போ அமாவாசைன்னா அமாவாசையில வந்து 12 டிகிரி நகர்றதுன்னா அந்த 12 டிகிரி அமாவாசையில இருந்து பிரதம வர வரைக்கும் அமாவாசை 12 டிகிரினா ஃபுல்லா மறைச்சிட்டு இருக்கு பாருங்க. சூரியன் பூமியில மறைச்சிட்டு இருக்கிற அந்த 12 டிகிரி, அந்த நகர்ற 12 டிகிரி அது வந்து இப்போ ஒரு நாள் கணக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கூட கொஞ்சம் கம்மியா வரும். என்ன நமக்கு வந்து 30 நாள் இல்லையா. சந்திரன் வந்து 28 நாள்ல சுத்தி வந்துடும். 29 நாள் வரும், 28 நாள் வரும் சந்திரன் பூமியை சுத்தி வருது. அதனால அந்த 60 நாளின்றதுல கொஞ்சம் கம்மியா வரும். சிலது வந்து 60 நாளின்றதுல சில திதிகள் வந்து 50 நாளிகள் தான் இருக்கும். 55 நாளிகை அது மாதிரி குறை திதி அது இருக்கும். அது மாதிரி வரதுதான் சூன்ய திதினுவாங்க. அதுல தவசம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதனால அது வந்து அதாவது 70 நாளைக்கு மேல இருக்கணும் அது திதி. அப்பதான் அது பூர்ண அது அப்பதான் அது திதின்ற கணக்கை எடுத்துப்பாங்க. 70% இருக்கணும் அது. அதாவது 50 70% எவ்வளவு ஆகுது உங்களுக்கு 60 நாளில? கிட்டத்தட்ட 40%, 40 டிகிரிக்கு 40 இதுக்கு மேல இருக்கும். 40 நாளைக்கு மேல 60 நாளின்றதுல 45 நாளி, 48 நாளி, 50 நாளி இருக்கணும். 50 51 நாளி இருக்கணும்.
இருந்ததுன்னா அது வந்து திதி. அதை விட கம்மியா இருந்ததுன்னா அதை சூன்ய திதின்னு கொடுத்துருவாங்க. அது ஒரு ஒரு நாள்ல வரும். இந்த இதுல இந்த டிஃபரன்ஸ்னால தான் சந்திரன் சுத்தி வரதுக்கு 28 நாள், பூமியை சுத்தி வரதுக்கு. ஆனா நம்ம பிரிச்சிருக்கிறது 30 நாளா பிரிச்சிருக்கோம், 29 நாள். நம்ம பூமியை பிரிச்சிருக்கிறது வந்து 30 பிரிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் தான் அது. அது மாதிரி சில நேரத்தில் சூன்ய திதி வந்துடும். 12 டிகிரி ஒரு ஒரு 12 டிகிரிக்கும் ஒரு திதி. இந்த 12 டிகிரி அந்த பூமியை சுத்தி வர வட்டப்பாதையில சந்திரன் நகரும் போது இந்த ஒவ்வொரு 12 டிகிரி நகரும் போதும் ஒவ்வொரு திதியோட ஆட்சி ஜாஸ்தியா இருக்கும். திதிங்கிறது சுபகாரியங்களுக்கு மட்டும்தான், சுபகாரியங்களுக்கு கிடையாது. சுபகாரியங்களுக்கு திதி வந்து சொல்லுவாங்களே வழி அதை பார்க்க மாட்டாங்க. அதுக்காக அஷ்டமி திதியில சுபகாரியம் வைக்க மாட்டாங்க. திதியையும் பார்ப்பாங்க. திதி வந்து காரியத்தை ஃபிக்ஸ் பண்றதுக்கு பார்ப்பாங்க, சுபகாரியத்தை வைக்க மாட்டாங்க. இதுல அந்த திதி அஷ்டமி நவமி அதுல எல்லாம் சரியில்லாத அதை திதியையும் பார்த்து தான் வைப்பாங்க. ஆனா மெயின் வந்து நம்மளுக்கு எதுக்கு திதியை பார்த்து நீங்க ஒரு காரியம் செய்யணும்னா தவசம், தர்ப்பணம், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான். அதுக்கெல்லாம் தான் யாகம் அதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து திதியை பார்த்து வைக்கணும். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையான்றது எனக்கு தெரியல. ஏதாவது புரியலன்னா அதை கேளுங்க, பதில் சொல்றேன். தேங்க்யூ.